ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் நிஃப்டியில் 61,100 கால் அண்ட் புட் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ தூரம் மூவ் ஆகும்னா, ஆல் டைமை வரையும் வெயிட் பண்ணலாம். அப்படி அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போக சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து ரிவைஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் புட் சைடில் எதை பிரேக் அவுட் பண்ண நம்ம எடுக்கணும்னா, இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா புட் சைடுக்கு போகலாம். அப்படி இல்லைனா புட் சைடு போவேன்னா கால் சைடே வெயிட் பண்ணுங்கள். இந்த லைனை ரீடெஸ்ட் எடுக்கும்போது ஒரு ட்ரேட் எடுத்து பாருங்கள். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் அகைன் இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வரும். அப்போது ஒரு ரீடெஸ்ட் வரும்போது ட்ரேட் எடுங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எடுக்க வேணாம். மார்க்கெட் இங்கேருந்து 500-600 போனாலும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி போனால் நெக்ஸ்ட் டே கிடைக்கும் ட்ரேடு. ஓகே, இது 1 hour கேண்டில் 5 minutesல பார்க்கும்போது இதுதான். இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 100 points கீழே வர சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்ததுன்னா மார்க்கெட் கால் சைடுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது க்ரீன் ஃபார்மாக இருக்குது. அகைன் ரீடெஸ்ட்டுக்கு வர சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகே, ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ டெய்லி சார்ட்டை பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, கால் சைடில் சொல்லியிருக்கேன். புட் சைடில் எதுவும் சொல்லவே இல்லைங்களா? புட் சைடில் இப்போதைக்கு வேண்டாம். புட் சைடு இந்த லைன் வரையும் வெயிட் பண்ணி ஆகும். நம்ம ஃபுட் சைடு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ஓகே, ஸோ பி சேஃப் அண்ட் ட்ரேட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.